ஃபஸ்ட்டு அவளை துபாயில் ஏர்போர்ட்டில் வச்சு தான் பார்த்தேன். நல்ல மழை, மலையில் ஒரு கொடை பிடிச்சிட்டு கையில் ஒரு நாய்க்குட்டி வச்சுட்டு வெளியில் நடந்து வந்தான். முதல்ல அவளை எங்கள் ஒரு ரேஷன் கடையில் தான் மீட் பண்ணேன். அரிசி அளவு கம்மியாக போட்டான்னு ரேஷன் கடைக்காரனை ஓங்கி ஒரு அரை அந்த அரை எனக்கே விழுந்த மாதிரி நானும் காதலில் விழுந்துட்டேன். அவள்கிட்ட நான் ஒரு கவிதை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணேன். அவள்கிட்ட போயிட்டு ஒன்றை மாதிரியே எனக்கு ஒரு மினி ஜெராக்ஸ் வேணும், ஸோ ஒன்னையும் 10 மாதம் டைமும் எனக்கு கொடுப்பியான்னு நான் கேட்டேன். அதுலேயே மயங்கிட்டு ஓகே சொல்லிட்டா. ஃபாலோ பண்ணி என்னோட லவ் சொல்கிறதுக்காக ஒரு நாள் கோலாடியில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூப்பிட்டு போய் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்காக அவனோட பெரிய பொண்ணுன்னு சொல்லி ஒரு ஷாக் கொடுக்க உடனே நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு மரியாதையாக சொல்லி உஷார் பண்ணிட்டேன். வீக்கெண்டில் மட்டும் தான் மீட் பண்ணிப்போம். மீட் பண்ணும்போதெல்லாம் கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சோம்னா இந்த மொத்த துபாயே பத்தாது. நீளமாக பேசினா நிறையா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஹைக்கூ கவிதை மாதிரி வார்த்தையை சூஸ் பண்ணி பேசுவோம். எல்லா லவ்வர்ஸுக்கும் கிடைக்கிற மாதிரி வீக்கெண்டு எனக்கு கிடைச்சதே கிடையாது. அவள் ஃபேமிலி கூட இருக்கிறதுனால நாங்கள் மோஸ்ட்லி வீக் டேஸில் மட்டும்தான் மீட் பண்ணுவோம். காலமும் குடும்பமும் பிரிக்க முடியாத காதலை ஒரு கார் ஆக்சிடென்ட் பிரிச்சிருச்சு. எப்போதுமே புருஷன்னு செல்லம்மா கொஞ்சி பேசினாலும் ஒரு நாள் புருஷன்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டா.